இனிமேல் காவடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காவடி என்ன பண்ணுன்னா அதில் வந்து காவடியில் வந்து ஒரு ஊசி இருக்கும். அந்த ஊசியை முதுகுல குத்திக்கிட்டு பறந்து ஒரு முன்னாடி ஒரு கட்டை பின்னாடி ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு முதுகுல அந்த ஊசியோட அப்படியே பறந்துக்கிட்டே எப்படி ஆகணும். அது வந்து 1.5 மணி நேரம் ஆகும். எப்படியும் நடக்கும். இந்த வருஷம் நான் உங்களுக்கு லைவாக அதை போட்டு காட்டுறோம். வாங்க. கொஞ்சம் டைம் ஆகும் இந்த இது காவடி எடுக்கிறதுக்கு. வாங்க எலக்ட்ரிக் காவடிக்கு இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைட் இதோட கனெக்ட் ஆகி இப்போ இங்கே லைட் எரியும். பின்னாடியே இந்த பறவை காவடி வரும். இப்போ வந்து எங்கள் அப்பா கூடயே எங்கள் அம்மாவும் பால்கனை எடுத்துக்கிட்டே வருவாங்க. நடுவில் அவங்களுக்காச்சும் தண்ணி கொடுக்கணும். அதனால எல்லாம் கூடையே தான் போனோம் இந்த காவடி கூட. அதான் தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் காவடி, பறவை காவடி, எல்லா காவடியும் இருக்கு. கணக்கெழுதும் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். தண்ணீரத்தை கத்த வைக்க வேறவனை நம்பிடுறா. கோயிலுக்கு போக வரைக்கும் தான் நடக்கும். பார்த்துக்கிட்டே அவங்க மணக்க சந்தனுக்கு வந்தது சந்தன காவடியே. வண்டியெல்லாம் வந்துட்டு போகுது. ஏன் பார்த்தாலும் தெரியும் அங்க ரோடெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்காது. அங்கேருந்து நிறைய பேர் நிறைய வெளியூர்ல எல்லாம் வராங்க இந்த காவடியை பார்க்கறதுக்கு. எங்க ஊர் திருவிழாக்கு அங்கேருந்தா இங்க கூட்டம்லாம் வந்துட்டு இருக்கு.